விஷயம் தெரிய மாதிரி பேசுறேன். நான் 1வது படிக்கும்போது படிச்சது. எங்கிட்டலாம் பேசுறதுக்கு ஒரு நல்ல அழகா பொண்ணு படிச்சாங்களா கூட கட்டுக்குட்டியா போட்டு கோட்டை தாண்ட பேசுறேன். லட்சுமணன் கோடு போட்டானே. ஆமா ஆமா ஆமா. எந்த காண்டத்துல? காண்டம்லாம் அவனுக்கு இல்லையா? அந்த கடையை வேகத்தை எங்க வாங்கியிருக்காங்க? ராமாயணமே மொத்தம் எத்தனை காண்டம்? மொத்தம் 7. ஆமா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளும் ஒரு வாரத்துக்கு கம்மன் ஒட்ட குத்தனை ஆரம்பிச்சாங்க. கம்மன் எழுதினான் 6 காண்டம். ஆமா ஆமா. ஒட்ட குத்த மட்டும் 1 காண்டம். அவன் உண்மையா. ஆனா கடைசி நேரத்தை ஒட்ட கொஞ்சம் அதையும் கூட கிழிச்சு போட்டேன். எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன். கம்பெனியா வாங்கியிருக்கணும். நீ சொல்றது எனக்கு புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அப்படின்னா மனுஷனுக்கு ஒருத்தர் பேச முடியாம கம்பெனியும் ஒட்ட குத்தனையும் எழுத சொல்லும் பொழுது கம்பெனி எழுதவில்லை ஒட்ட குத்தனை எழுதினா எழுதினவன் ஏட்டை கிடைத்தான் படிச்சவன் பாட்டை கிடைத்தான். எழுதியவன் ஏட்டை கிடைத்தான் படித்தவன் பாட்டை கொடுத்தான். எழுதினவன் யாரு? ஒட்ட குத்தன். அவன் தான் கிழிச்சான். பாட்டை கொடுத்தவன் யாரு? கம்பன். அவன் தான் பாடல்னால கம்ப ராமாயணம் ஒன்று உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தேன். ஆனா நம்ம எழுதுனது பொய்யா போச்சு கிழிச்சு போட்டேன். அப்பதான் கம்பன் பார்த்தேன். போதும்டா நீ கிழிச்ச கிழிப்பு. அதான் சொன்னேன். ஒண்ணு வச்சுக்க. அந்த ஒண்ணை நிறுத்திடா. சட்டம் போடுறீங்க. போதும்டா நான் ஒண்ணு பேசிட்டு நீ ஒண்ணு பேசிட்டு நான் ஒண்ணு பேசிட்டு நீ ஒண்ணு பேசுற பேசுறது நல்ல ஒரு உண்மையை பேசுறது இல்லையா? பேசக்கூடாது. நீங்க பேசுற கூடாமே பொய்யுமே. உண்மையா பொய்யுமே பொய்யா உண்மையுமே. வெட்ட கட்டி தூக்குனாலும் வெட்டுவேன், அம்புனாலும் வெட்டுவேன். தொடாம இருக்கிறது உண்மை. உண்மைன்னா பொய்யுமே பொய். நான் சொல்றேன் பூரா பொய்யுதான். பொய்யுதான் அப்புறம் பொய்யுனே சொல்றேன். போட்டியா எதை பேசினா சொல்லுவேன் பொய்யுன்னு. ராமாயணம் மகாபாரதம் இது சீர்வ சிந்தாமணி வளையாவது குண்டலி கேசு எல்லாத்தையும் விஷயம். நான் சொல்றத மட்டும் எது பேசினாலும் பொய் பொய் பொய்ன்னு தான் சொல்லணும். என்னன்னு சொல்லுவேன்? சொல்றத பூரா பொய் பொய்ன்னு சொல்லணும். நான் பேசுறவன் பொய் தான். சரி. ஆனா அவன் வாயால இப்ப இருந்து அடுத்த நொடியில இருந்து உன்னை உண்மை உண்மைன்னு மட்டும் சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கல. சரியா? இனிமே கட்டையும் முடிக்கல. சரி. வேஷம் போடல. சரியா? எப்ப நான் சொல்றத நீ பொய்ன்னு சொன்னியோ அப்பவே வெற்றி தோல்வி இந்த இடத்துல எனக்கு வெற்றி வந்து விட்டது. போட்டிக்கு பந்தயம். இப்ப நீங்க சொல்றது பூரா நான் உண்மைன்னு சொல்லணும். எப்ப நீ பொய்ன்னு சொல்றியோ நான் தோத்து போனேன்னு அர்த்தம். நான் வெற்றி பெற்றேன்னு அர்த்தம். இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். நமக்கு எதை சொன்னாலும் உண்மைதான் உண்மைன்னு சொல்லி போறாங்க. மோஜா போகுது. இனிமே உண்மைதான் சொல்லுவேன். பேசலாமா? பேசி பார்க்கலாமா? பந்தயம் என்ன வேணா வச்சுக்குவான். 100 ரூபா. அதெல்லாம் குண்டு விளையாடுற விளையாடுற 100 ரூபா. நமக்கு எதாவது வெயிட்டா இருக்கணும். 500 ரூபா பந்தயம். சீட்டு விளையாடுற 1000 பந்தயம். ஐயா இதெல்லாம் 3 சீட்டு போட்டு இருப்பேன். 2000 பந்தயம். பல்கா இருக்கணும். 2000 போன 2000 பேச்சு மாத்தல. நான் சொல்றேன் பூரா உண்மை மட்டும்தான் சொல்லணும். எப்ப போயின்னு சொல்றியோ சொல்ல மாட்டேன். 4000 எனக்கு உண்மைதானே? நான் ஏத்துக்கிறேன். ஏத்துக்கலாமா? 2000 கேட்டியா? 2000 கொடுத்தோம். உண்டையா பந்தயம் சொன்னால் நீர் தானையா? கட்டியா காசு கட்டியா? இந்த வேலை தான் ஆகாது. பாவப்பட்ட ஜீவனுக்கு காசு செஞ்சு இருக்கு. அதுக்குள்ள கை விட்டுருக்கேன். 2000 ரூபாய் உங்க காசு இருக்க போட்டி. பாவம் காசு இல்லாம அதை கேட்க போறாங்க. இதெல்லாம் தேவையா? என்னை போய் பொய்யும் சொல்ல வச்சு போறான். நமக்கு எதுக்கு சொல்றான்? எதை சொன்னாலும் ஆமா உண்மைதான் உண்மைதான் சொல்றேன். நான் ஏன் மாத்த போறேன்? நமக்கு 2000 வரணும். அவங்க நீ ஆம்பளையே இல்லைன்னு சொன்னாலும் ஆமா உண்மைதான். நான் ஏன் சொல்ல போறேன்? நடக்குது. உண்மையானது தம்பி இருக்கா? ஓகே. 2000 என்னோட 2000 வந்துருச்சு. சரிதானே? 2000 மத்தியானத்தை கொடு. 2000 கட்டிட்டீங்களா? அப்புறம் அது ஏன் 2000? உன்னோட 2000 எங்கயா? பந்தயம் கட்டிட்டீங்க. ஆமா. சரிக்கா 4000 வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். 2000 காட்டு இந்த மாதிரி காட்டியா?
ஏய் இது நான் கொடுத்த காசியா? நான் கொடுத்த பணம். பெருமாள் எழுதிருக்காங்க. நான் கொடுத்தா இல்லையா? எல்லாம் கவர்மெண்ட் காசு. பணம் எடுத்து போறாதீங்க. ஆளு ஒரு அறிவு. பணம் இல்லைன்னு போவா. போய் அத்தா வச்சுப்பா. உங்களை மாதிரி நினைச்சு நீ போய் ஓசை வாங்கிக்கிறதுக்கு எந்த நேரம் பாய்க்குல 10,000 வேலை வேணும். இந்த வச்சுக்க ஏற்கனவே ஆட்டியா போட்டு தான் வச்சிருந்தேன். அந்த பக்கம் ஒரு பந்தயம் ஓடிட்டு போல இருக்கு. ரொம்ப கவனமா கட்டலாம். சரியா? நான் சொல்றேன் போறோம். உண்மை மட்டும் தான் சொல்லணும். சரியா? பொதுவில் வைங்க காசு. பொதுவில் நமக்கு பொதுவுக்கு ஒரு ஆள் வேணுமே. இருக்கா பானைகளை விட்டா அது நிவாரணத்துக்கு போயிடும். வாங்கிட்டு அப்புறமா போடுவோம். இவங்க எல்லாம் பொதுவுதான். அப்படி இல்லை, இத்தனை பேர் இருக்காங்க. யாராவது ஒரு நீதிபதி ஒரு ஆள் வேணும். வேணுமா? கண்டிப்பா வேணும். சரி கூப்பிடுங்க. நமக்கு பொறுப்பா ஒரு ஆள் தேவை. அதுக்கு நம்ம ஆள் இருக்கே. அவங்க யாரு? தம்பி தொர்ராசி சிங்கக்குட்டி வாடா என் செல்லமே. நானே கணவன் தம்மால சிங்கம். நானே கணவன் தொர்ராசி சிங்கம். எங்கு சென்றாலும் செருப்படி வாங்கும் சிங்கம். எங்கு சென்றாலும் சிறப்போடு வாழும் சிங்கம். சிங்கம் சிங்கம் உட்காரதுல ஆளே பார்க்க முடியல. பண்ணால பஞ்சாயத்து ஓயாத பஞ்சாயத்து பொறுப்பு இருந்தா அதெல்லாம் இருக்குது. வீட்டுல இருக்கான்னு ஏன் வீட்டை விட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. ஏன் அப்படி பஞ்சாயத்துல என்னங்க என்ன அப்படி என்ன பஞ்சாயத்து? ஆமா இப்ப என்ன விஷயமா கூப்பிட்டியா? நாங்க ஒரு பஞ்சாயத்து தான் உங்களை கூப்பிட்டோம். இங்கேயும் பஞ்சாயத்தா? ஆமா தலைவரே. எங்க போனாலும் ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. ஏன் தலைவரே நீங்க? ஆமா. ஆ. ஐயா யாரு? அவர் நம்ம ஏரியாக்காரர். சரி என்ன விஷயம்? எங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஆ. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணி என்ன ஒப்பந்தம்? 4000 ரூபாய் காசு பந்தயம். 4000மா? உனக்கு ஒரு 1000 ரூபாய் தான். 1000 தானா? மொத்தமா நான் கட்டினா 2000 மொத்தம் 4000. நீ ஒரு 1000 எடுத்துக்க. நான் 3000 எடுத்துக்கிறேன். நல்லா நல்ல கவனமா கேட்டுக்க. அந்த ஆள் என்ன சொன்னாலும் நான் உண்மைதான்னு சொல்லுவேன். நீயும் ஆமான்னு சொல்லணும். ஏதாவது மாற்றி பேசுன சொல்லவே மாட்டேன். கழுத்தறுத்து போட்டால் உண்மைதான். நம்பிதான் உன்னையும் நடுவராக கூப்பிடுறேன். வரையில ஒரு பஞ்சாயத்து. என்னாச்சு? என்ன பஞ்சாயத்து? என்னாச்சு சொல்லுற? பெரிய ஜாமி இருக்காங்க. ஆமா நம்ம பெரியசாமி. கருப்பாய் இருக்குல்ல? ஆமா. பக்கத்து வீடு. தெரியும். புள்ளுக்கட்டு கருப்பாய் இருக்குல்ல? ஆமா. 10 வருஷமா பிள்ளை. ஆமா அந்த பிள்ளை ரொம்ப நாளா கோயில். அந்த ஊருக்குள்ள நானும் இருக்கேன் இல்ல. நீ இருந்துமா அந்த பிள்ளைக்கு பிள்ளை இல்ல. நல்லா நல்ல விஷயங்களா சொல்லி கொடுத்து நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன். புரியல. பாருங்க அப்படி இல்ல போகாத வைத்தியர்ல கும்பிடா தெய்வம்ல ஒரு ஜாமியும் கண்டிருக்கல. கடைசியா வேண்டிக்கிட்டு பாருங்க 10 வருஷம் சென்று பார்த்தா அந்த பிள்ளை 6 மாசம் கற்போம். நீங்க போனதுக்கு அப்புறமா யார் இல்ல இல்ல கோபப்பட்டாப்ல சும்மா இருங்க. பார்த்தா அவர் தலைவர் இடத்துக்கு வந்திருக்காரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை உண்டாயிடுச்சு. 6 மாசம் கற்போம். பக்கத்து வீட்டு பெரிய ஜாமி ஒரு வெள்ளாடு வளர்க்குறேன். பாவம் கஷ்டப்படுவேன். வளர்க்குறேன். கருப்பாய் உட்கார்ந்து நெல்லுக்காய போட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 6 மாசம் கற்போம். இந்த கருப்பாய் நெல்லுக்காய போட்டுருச்சுல பெரிய ஜாமி வளர்த்த வெள்ளாடு என்ன ஆச்சு? ஓடி போய் அந்த நெல்லை திங்க. ஒரு ஆட்டுக்குட்டி நெல்லை தின்னா என்ன பண்ணணும்? 6 அறிவு உள்ள மனுஷனுக்கே அறிவு இல்லாம நடு ரோட்ல ஒரு வண்டி வந்தாரு. ஆட்டுக்குட்டிக்கு என்னது? அடிச்சு விரட்டலாம் இல்ல புடிச்சு காட்டி போடலாம். கருப்பாய் என்ன பண்ணுச்சு? எந்திரிக்க முடியாம கையில இருந்த கம்பை விட்டு ஏறி ஆட்டுக்குட்டி கால ஒடிச்சு போச்சு. அந்த பிள்ளை இத பெரிய சாமி பார்த்துட்டு வச்சிருந்த ஒரே வெள்ளாடு. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆசையா வளர்த்த ஒரே இருக்குது ஒண்ணு கோபத்துல குடுகுடுன்னு ஓடியாது. அந்த பையனுக்கு அறிவு வேணா இப்படி அரைஞ்சிருக்கலாம் இல்ல தட்டி தச்சிருக்கலாம். வயிற்றுல ஏற்றி உதச்சி ஓச்சு. 6 மாசம் கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. பஞ்சாயத்து மறுபடியும் எனக்கு தான் வந்துச்சு. பெரிய கலை அப்புறம் சொல்றேன். அப்புறம் 2 கருப்பாயும் பெரிய சாமி கூப்பிட்டா இங்க வேணாம் ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து போட்டு உட்கார்ந்தாச்சு. ஊரே ஒரே கூட்டம் ஜெய ஆமா கருப்பாயை கூப்பிட்டு ஆட்டுக்குட்டி நல்லதுன்னா விரட்டமில்ல பிடிச்சி கட்டி போடணும். ஆட்டுக்குட்டி காலை ஒடிச்சது தப்பு தானே? தப்பு தான். நீ என்ன வந்து ஆட்டுக்குட்டியை ஓடிட்டு போற? வைத்தியம் பாக்குற கட்டு கட்டுல குணப்படுத்துறதுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டியை கூட்டி யாரு ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டி காலை ஒடிச்சு போச்சு. அது என்ன பண்ணு விரட்டமில்ல பிடிச்சி கட்டி போடணும். ஆட்டுக்குட்டி காலை ஒடிச்சது தப்பு தானே? தவறு. நீ என்ன பண்ற கருப்பாய் ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு போற வைத்தியம் பாக்குற கட்டு கட்டி குணமானதுக்கு அப்புறம் பெரிய சாமிகிட்ட கூட கொடுக்குற. எப்படி திருப்பு கை தட்டு
பஞ்சாயத்துல பெரிய சாமி கூப்பிட்டேன். ஏடாட்டில அக்கா குடிச்சிட்டு போறா மானம் கட்டவள ஒரு பிள்ளைய மாசமா இருக்கவளை வெட்டி உதஞ்சு அந்த பிள்ளை புடிச்ச வந்து கேட்டா எவனா பதில் சொல்றது? செஞ்ச தப்பு தான்டா. அது ஒத்துக்கிட்டேன். நீ என்ன விட்ட கருப்பாயை கூட்டிட்டு போ வீட்டுக்கு போ. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ ஒரு அந்த பிள்ளை ஒரு 6 மாசம் கர்ப்பமாயி திருப்பி இவன் வீட்டுல கொண்டு விடுறாங்க. அதான் கருப்பாயை கூட்டிட்டு உனக்கு இந்த பிள்ளை குடிச்ச நம்மள தர்றானா? நம்மள இல்ல உண்மையை தேவையா? என்ன மயிலுக்கு வெட்டாம விடுவானே அவளை கூட்டு கொண்டு மாசமாக்கி விடுறான். 10 வருஷமா பிள்ளை இல்லை. தலைவருடைய தீர்ப்பு, தலைவர் தீர்ப்பு. அப்புறம் எப்படி வாங்காம இப்படியா தீர்ப்பு சொல்றது? இதே மாதிரி சொல்லி கெடுத்துப்படாத. 1000 ரூபா வந்து நான் தான் எது சொன்னாலும் சரிதான். தலைவருக்கு பிட்டாவ சொல்றது இல்ல. தலைவர் உண்மை சார்ந்தவரா எம்மை சார்ந்தவரா பொதுவானவரா? யாரையும் சாராத தலைவர். புராணத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? இல்லை நான் ஆரம்பிக்கட்டுமா? முதல்ல நீங்களே ஆரம்பி. சரி, நானே ஆரம்பித்து விடுகிறேன். எனக்கு 1 வயசு இருக்கும். நடந்த சமாச்சாரம் சொன்ன அப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்துருச்சு. கதைய தெளிவா முடிச்சு தெளிவா சொல்லுங்க. எனக்கு 1 வயசு இருக்கும். அப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு 1 வயசு இருக்கும். ஆமா. அப்ப வயசுக்கு வந்து உங்க சின்னம்மாவா?